ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் நோய் பரவும் அபாயத்துடன் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் உள்ளார். சீனிவாசன், ஆலங்காயம் பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவர்கள் வைக்கும் பிரதான கோரிக்கைகள் என்னென்ன? இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது? விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சி பகுதியில் 15 வார்டுகள் இருக்கிறது. அதுல 15வது வார்டு பெத்தூர் பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கழிவுநீர் கால்வாயானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கழிவுநீர் கால்வாய் தற்போது ஆங்காங்கே உடைந்து சிதிலமடைந்து சூழ்ந்து போய் காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் அந்த கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதியிலேயே ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருக்கும் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அப்பகுதி மக்கள் இந்த கழிவுநீர் கால்வாய் சீரமைத்து தர வேண்டும் என்று பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் அந்த பேரூராட்சி சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 10வது வார்டு பகுதியில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு அதில் மீதி இருந்த கழிவுநீர் கால்வாய் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு கூட இல்லாத, அதாவது வீடுகளே இல்லாத ஒரு காலி இடத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்துள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கழிவுநீர் கால்வாய் வசதி கேட்டு கோரிக்கை வைத்து வரும் பொதுமக்கள் இதை சுட்டிக்காட்டி கழிவுநீர் கால்வாய் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் இந்த பேரூராட்சி நிர்வாகமானது யாருக்கும் உபயோகம் இல்லாத வகையில் வீடுகளே இல்லாத ஒரு காலி இடத்தில் கழிவுநீர் கால்வாய் கட்டி அரசு பணத்தை வீணடித்து வருகிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன். பல நாளாக பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த காவை தண்ணி பாருங்க, பச்சையாக மாறிட்டு இருக்குது. அப்படியே கொசு டெங்கு கொசுல உற்பத்தி ஆகிறது இதெல்லாம் வளருது. பல நாளாக சொல்லிட்டு டேமேஜ் காவா இல்லை. பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல காவா கட்டி வைக்கல பேரூராட்சி. பொதுமக்களே இல்லை, வீடே இல்லை, பொதுமக்களே இல்லை. அங்கே காவா அவ்வளோ காசு செலவு பண்ணி காவை கட்டி வச்சுக்கிறாங்க. அரசாங்கம் எது மக்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் செய்யணும். மக்களே இல்லாத இடத்துல காவல் கட்டி ஏன் கட்டி வைக்க? அவ்வளோ செலவு பண்ணி அரசாங்கத்துக்காக ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எவ்வளோ பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த காவா கட்டி கொடுங்கன்னு தண்ணி பச்சை தேங்கிது. பசங்க அங்கேயே போய் உட்காந்து டெங்கு காய்ச்சல், பசங்க நிறைய பசங்க ஹாஸ்பிட்டல் எத்தனையோ முன்னாங்க போய் வந்துக்கிறோங்க. எல்லாம் கை கொண்டு வச்சுன்னுக்குறாங்க தெருவில். இதுக்கு தெரு வச்சு பல முறை நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது வரைக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பேர் பாருங்கள், இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. வயசானவங்கலாம் இருக்கிறாங்க, எல்லாம் வராங்க. ஆனால் இப்போ பலமுறை சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது பேரூராட்சியில். தண்ணி தான் மோரில் போகிறதே இல்லை. என்ன இது பண்ணாலே போகிறதில்ல. காவாயில் நிறைய கொசு தொல்லை. வெளியே வர உள்ளே வந்தால் கூட கொசு நிறைய கடிக்குது. ஃபேன் கூட தான் போட்டுக்கிறோம். தண்ணி நிற்கிது, புழுகெல்லாம் இருப்பாரு. இங்கே நோய் தான் வருது. அது யார் என்ன கண்டுக்கிறதே இல்லை. ஆம்பளைங்க கூட கண்டுக்கிறது இல்லைப்பா. அதிகாரிங்க கிட்ட சொன்னா கூட வரமாட்டேன்றாங்க. இந்த மோரி தண்ணி சல்லுன்னு போகணும் சாமி. அதிகாரிங்க மோரி கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு அதான் தேவை. மோரி தண்ணி சல்லுன்னு போகணும்.